கோவையிலே 10 தொகுதிகளில் அதிமுக அமோக வெற்றி கதரும் செந்தில் பாலாஜி. நண்பர்களே, நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட இருக்கிறது. அன்றைய தினம் அதிமுகவுடைய வெற்றியை நமது சேனலில் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். 10 நிமிடத்திற்கு ஒரு காணொலிகள் வந்து கொண்டே இருக்கணும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை அப்படின்னா அது கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக கோவை, கோயமுத்தூர் அப்படிங்கிறது அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு கோட்டை. அந்த கோட்டையிலே ஓட்டையை போட்டுவிட வேண்டும் என சொல்லித்தான் திமுக செந்தில் பாலாஜியை கரூரிலிருந்து இடமாற்றம் செய்து கோவை தெற்கிலே போட்டிவிட வைக்கிறாங்க. கோவை மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் வலுவான ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தலைவர் கூடிய எஸ்பி வேலுமணியை தாண்டி கோவையிலே எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் என்பதுதான் நிலவிக் கொண்டிருந்தது. அந்த தொகுதியிலே, அந்த மாவட்டத்திலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும். கொங்கு மண்டலத்தை நாம் கைப்பற்றிவிட்டால் அதிமுகவை எளிதாக தோற்கடித்து விடலாம் என திமுகவுடைய தலைமை முடிவு செய்து செந்தில் பாலாஜி களம் இறக்கிறார். செந்தில் பாலாஜி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார். அதாவது வாக்குக்கு பணம் கொடுப்பதாகட்டும், தங்க காயின்கள் கொடுப்பதாகட்டும், கொலுசுகள் கொடுப்பதாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை செந்தில் பாலாஜி தரப்பினர் மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கோவையிலே இருந்ததன் காரணமாகத்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரிலே வாக்களிக்க கூட செல்லவில்லை அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10க்கு 9 தொகுதிகள் அதிமுகவுடைய வசம் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது மின்னம்பலம் அப்படிங்கிற தகவல் ஊடகம் என்பது வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு ஊடகத்தின் வாயிலாக வெளியான தகவல் அடிப்படையிலே 10க்கு 10 தொகுதிகளும் அதிமுக தான் அமோகமான வெற்றி பெறப் போகிறது என தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது கோவை தெற்கு, கோவை வடக்கு, வால்பாறை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, சூலூர் தொகுதிகள் அதிமுகவிற்கு சாதகமாகவே இருந்து கொண்டிருக்கிறதாம். மேட்டுப்பாளையம், சிங்கானூர் தொகுதிகள் மட்டும் திமுக அதிமுகவிற்கு இடையே கடுமையான போட்டி என்பது நிலவக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறதாம். தொண்டாமுத்தூர், கவுண்டம்பாளையம் தொகுதிகள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாகவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதிலே 2 தொகுதியில் மட்டும்தான் கடுமையான போட்டி என்பது நிலவக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. மேட்டுப்பாளையம், சிங்கானூர் தொகுதி, இந்த 2 தொகுதியில் மட்டும்தான் திமுக அதிமுக இடையே மிகப்பெரிய போட்டி என்பது இருக்குமா. மற்ற இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலே அதிமுக அமோகமான வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு ஆதரவான அலைகள் தான் அந்த இடத்திலே வீசிக்கொண்டிருப்பதாக தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக கொங்கு மண்டலத்தை எப்படியும் எளிதாக கைப்பற்றிவிடும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது நமது டிடிவி தினகரன் மூலமாகவும், அதே போல தற்சமயம் திமுகவிற்கு எதிர்ப்பு அலையின் மூலமாகவும் தென் மாவட்டத்தில் மட்டும், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மட்டும் அதிமுக ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வெற்றி விட்டால், குறிப்பிட்ட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பதிவு செய்துவிட்டால் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவுடைய கைவசம் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை ஒரு தினம் மட்டும்தான் இருக்கிறது. அடுத்த நாள் 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்படக்கூடிய அந்த நாள் அன்று ஒரு மதியம் 2 மணி அல்லது 3 மணி வாக்கிலே யாருடைய ஆட்சி அமைய போகிறது என அனைத்து தகவலும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வரை அதிமுகவுடைய ஆட்சியா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு நண்பா.